ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் என் முடி இப்போ தான் தலைக்கு குளிச்சுட்டு வந்தேன். அடங்காத ஒரு மாடுன்னா அது என் முடி தாங்க. அடங்கவே அடங்காது. சுட்ட முடின்றதுனால தலை குளிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெப்பர் பேன் அப்படியே இருக்கும். நான் எப்போவுமே வந்து சேக்கா போடுவேன் இப்போலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஒயிட் எக்கு அது போட்டோன்னா முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து நல்லா கண்டிஷ்னர் மாதிரி இருக்குங்க. வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் தலை குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை காய வர வைக்கணும் இல்லையா? எனக்குலாம் வந்து சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும். எனக்கு சுருட்ட முடின்றனால பின்னாடினா முடி காயவே காயாதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான் இல்லையா? ஆனால் நமக்குன்னு நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த முடியை மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தாங்க ஆகணும். முடி ப்ளஸ் வந்து நெயில், காலில் இருக்கிற நெயிலும் சரி, கையில் இருக்கிற நெயிலும் சரி, வீட்டில் வேலை செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டிப்ஸு தான். ஸோ சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு, லெமன் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நகத்தில் இருக்கிற அழுக்கும் சரி, காலில் இருக்கிற நகத்தில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடுங்க. நம்ம எங்கேருந்து மணிக்யூர் பெடிக்யூர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம கையில் காசு கிடையாது. ஆனால் நம்ம டைம் தாங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போகிறோம். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? ஸோ நீங்கள் இனிமேல் மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. மறந்துடாதீங்க. முடியும் நமக்கு கையில் இருக்கிற நகமும் கண்டிப்பாக நமக்கு தேவை. அப்படி இல்லைன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடிக்கு இந்த சொத்தை மாதிரி வந்துடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெமனை கட் பண்ணி அதில் நீங்கள் விரலை சொருவிட்டிங்கன்னா போதும். உங்கள் கையில் இருக்கிற அந்த உடனே அந்த எவ்வளோ வலி இருந்தாலும் சீக்கிரம் போயிடும். அடிக்கடிக்கு நான் இந்த மாதிரி வேலை பார்ப்பேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.